இன்னைக்கு நம்ம ஜீ தமிழின் சரிகமபா நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு தன்னோட யூனிக்கான குரல் மூலமா கோடிக்கணக்கான தமிழ் உள்ளங்களை கவர்ந்து நம்ம வீட்டுல ஒரு பொண்ணா மாறி இருக்க யோகஸ்ரீயோட சொந்த ஊரு எப்படி இருக்கு, அவங்க குடும்ப பின்னணி என்ன, அங்க அவங்க வீடு எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தனது இனிமையான குரலால இன்று பல கோடி தமிழ் நெஞ்சங்கள்ல சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிற யோகஸ்ரீயின் குடும்ப சூழல் மிகவும் வறுமை நிலையில தாங்க இருக்கு. கரூர் மாவட்டம் தாந்தோன்றிமலை ஒன்றியத்துல இருக்கக்கூடிய மணவாடி ஊராட்சியில இருக்கும் பால்வார்பட்டிங்கிற குக்கிராமம் தாங்க அவங்களோட சொந்த ஊரு. ஜீ தமிழ் சரிகமபா நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு தொடர்ந்து பாடல் பாட வேண்டி இருப்பதால தனது பெற்றோர் மற்றும் தம்பியோட சென்னையில இருக்காங்க யோகஸ்ரீ. ஊர்ல யோகஸ்ரீயோட தாத்தா பாட்டி மற்றும் அவங்களோட 2 தங்கச்சிகளும் இருக்காங்க. பல வருஷங்களுக்கு முன்னால அரசு கட்டி கொடுத்த இந்த வீட்டுல தாங்க அவங்க இப்ப குடியிருக்காங்க. ஆங்காங்க சிதலமடைஞ்ச நிலையில தாங்க இந்த வீடு இருக்கு. உள்ள நுழைஞ்சதும் டக்குன்னு முடிஞ்சு போற அளவுக்கு ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான். இந்த ஸ்பேஸ்க்குள்ள தாங்க யோகஸ்ரீ அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி தம்பி தங்கைன்னு 9 பேரும் வசிக்கிறாங்களாமா. இவ்வளவு உள்ளடங்கிய கிராமத்துல மிகவும் வறுமையான குடும்பத்துல பிறந்தாலும் தன்னோட திறமைய வளர்த்துக்கிட்டு இன்னைக்கு பலரது மனங்களையும் கவர்ந்திருக்காங்க யோகஸ்ரீ. யோகஸ்ரீ பாடுற ஒவ்வொரு பாடலும் அவருடைய குரலால தனித்துவமானதா மாறுது. நமக்கு துக்கம் சந்தோஷம் மகிழ்ச்சின்னு பலவிதமான உணர்வுகளையும் கொடுக்குது. தன் குடும்பத்தின் வறுமையை அளிக்கும் குரலா ஓங்கி ஒலிக்கும் யோகஸ்ரீய பார்க்கிறப்ப ஏதோ நாமளே சாதிச்ச மாதிரியான ஒரு உணர்வும் வருதுங்க. இந்த நிகழ்ச்சியில யோகஸ்ரீ பாடிய பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது, அவங்க டைட்டில் வின்னர் ஆவாங்களா, உங்க மனசுல என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே.